செய்வேன்னா 2 பிள்ளைகளுக்கு நேரா 2 கையை விரித்துக் கொள்வேன். சொல்லுவேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். அப்படியே கையை அப்படி 2 கைகளை விரிச்சு, ஜேன் அண்ட் ஜூடா உன் கால்களை தள்ளாட விட்டார். ஜேன் உன் காலை தள்ளாட விட்டார். ஜூடா உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தூங்கிடுவோம்ப்பா. உடல் சோர்வுல நாங்க தூங்கிடுவோம், அசதியில தூங்கிடுவோம். 24 மணி நேரம் என் கண்ணை உண்மையில் வைத்து எங்களால பார்க்க முடியாது. ஆனா உறங்காமலும் தூங்காமலும் ஒரு தேவன் நம்ம பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா சொல்லணும். கர்த்தரும் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரும் ஆத்துமாவை காப்பார். உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறதுல பிரயோஜனம். நீ ஒன்றுமே இந்த பூமியில இல்லாத ஆளா கூட இருக்கலாம். ஆனா உன் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு பரலோகத்துல போய் சேர்ந்து என் 2 கைகளையும் 2 பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி, ஜேன் உன்னுடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். ஜூதா உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு பிரின்சி சொல்றாங்க. பெற்றோர்களாகி நாங்கள் உங்களை 24 மணி நேரம் நாங்கள் உங்களை பார்த்துருக்க முடியாது. உங்களை காக்கிற உறங்கார், உறங்காமல் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிற உங்களை காப்பார் அப்படின்னு பிரின்சி சொல்றாங்க. இங்க பெற்றோர்களுடைய கடமை என்ன அப்படின்றத பிரின்சி மறந்துட்டாங்க. பிள்ளைகளை 24 மணி நேரமும் காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது இவருக்கு தெரியாது. பிள்ளைகளை வளரும் வயசுல அது பிறந்தது முதல் அது தலை நிற்காது. அது தலை நிற்கிற வரைக்கும் அதை பத்திரமா கையில் பிடிச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் உட்கார தெரியாது. எப்படி உட்கார தெரியாது குழந்தைகளுக்கு. அது உட்கார வரைக்கும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். பின்னால் சாஞ்சிடாத பிடிச்சிக்கணும். அப்புறம் நடக்கும்போது வேகமாக நடக்க தெரியாது. தத்தி நின்று கீழே விழும். இப்படியெல்லாம் பிள்ளைகளை நம்ம காக்கணும் அந்த நேரத்துகளில். இதற்காகத்தான் பெற்றோர்களுக்கு கடமை, பிள்ளைகளை காக்கக்கூடிய கடமை இதுதான். இந்த பிரின்சினா செய்கிறாரு, கர்த்தர் மேலே அவருடைய கடமையை சாட்டிடுறாரு. ஆண்டவரே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. நாங்கள் போயிட்டு ஆங்காங்க சர்ச்சில் போயிட்டு கத்திட்டு வருவோம். எங்களுக்கு சோர்வாக இருக்கிறோம், நாங்கள் தூங்கிடுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் என் பிள்ளைகளை பார்த்துக்குங்க அப்படின்னு பிரின்சி சொல்கிறாங்க. பிரின்சி லியோ அவருடைய கணவர் லியோ அவர்களும் இந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டியது அவருடைய கடமையும். பெற்றோர்களுடைய கடமையை பிள்ளைகளை காக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இது நம்ம சரியாக செவ்வனே செய்ய வேண்டும். யார் மேலே இந்த வார்த்தை இந்த கடமையை நம்ம சாற்றி விடக்கூடாது. மற்றவர்கள் யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. மற்றவர்கள் யாரும் ஜாக்கிரதையாக பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் தான் நல்ல அக்கறையோடு பார்த்துக்குவாங்க. வேற யாரும் பிள்ளைகள் மேலே அவ்வளோ அக்கறை வராது. அது யாராக இருந்தாலும். அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கடமையை நம்ம செவ்வனே செய்ய வேண்டியது நம்முடைய ஒரு விஷயமாகுது. இந்த பிரின்சினா செய்கிறாங்க, ரொம்ப பிரசங்கம் பண்ணுறாங்க. அங்கங்கே மீட்டிங் எல்லாம் போட்டு கூப்பிடுவாங்க பொழுது முடியாத டைம்லேயே போயிட்டு கத்திட்டு வருவாங்க. இவங்களுக்கு 4 வருஷம் பிறகு தான் இந்த ஜூடான்ற ஒரு முதல் குழந்தை பிறந்தது. ஏன் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு பைபிள் படிக்கிற ஒரு பிரின்ஸுக்கு ஏன் 4 வருஷமாக குழந்தை இல்லை? ஏன்னா இந்த சரீரம் முழுமையான வளர்ச்சி அடையலை. இந்த சரீரம் ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்புகளை அது பெற்றிருக்கல. அதனால கல்யாணமான உடனே திருமணமாக உடனே பிள்ளைகள் பெற இந்த உடல் தகுதி இழந்து போகுது. இந்த சரீரத்தை நம்ம தகுதிப்படுத்தணும். அதுக்கு தேவையான உழைப்பு, ஓய்வு, பராமரிப்பை நம்ம கொடுக்கணும். உள்ளுறுப்புகளை நாம தான் வளர்க்கணும். நம்முடைய சரீரத்தை நாம தான் போஷிக்கணும், வளர்க்கணும், பராமரிக்கணும். வேற யாரும் காக்கிறவர் உறங்கார், உன் கால்களை தள்ளாட விட மாட்டார், அவர் வரமாட்டார். அந்த பொறுப்பு நம்மிடம் தான் இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் தான் நம்முடைய சரீர சுகத்துக்கு காரணம். வலிக்கு நாம தான் காரணம். இந்த சரீரத்தை சரியான வழியில் நம்ம கொண்டு போய் அதை பாதுகாக்கணும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்மளை வழியை தான் சம்பாரிச்சுக்கணும். அறிவில்லாத எல்லா விஷயத்திலையும் அறிவில்லாத செயல்படும். ஏன்னா அன்றாட வேலைகளில் ஒரு திட்டம் கிடையாது, சமையலில் ஒரு ஒழுங்கு கிடையாது. தேவையில்லாதெல்லாம் சமைக்கிறது, சாப்பிட முடியாதெல்லாம் சமைக்கிறது. ஒரு காய் ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு போதும், 2 காய் சாப்பிட்றது அது உடம்புக்கும் ஒத்துக்காது, வேலையை அதிகரிக்குது. இப்படி ஞானமாக நம்ம நடக்கணும். அப்போ தான் நம்முடைய வேலைகளை திட்டம் பண்ணாதான் நம்ம சரீரம் திடகாத்திரமாக இருக்கும். சும்மா கடலை தேடிட்டு ஓடிட்டு அப்புறம் குழந்தை இல்லைங்க என் உடம்புல வலிங்க அப்படின்னு கத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய சரீரத்தை பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையும் கண்ணியமாக இருக்குது. அது கண்ணியம் தவறும் போது தான் நமக்கு பல கஷ்டங்கள் வருது.
நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமாக நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கிட்டு அப்படின்றார். ஏழ்மையாக இருக்க இந்த உலகத்திலே நாம் படைக்கப்படவில்லை. ஏழ்மையாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. காற்று, கடல், நீர், நெருப்பு, ஆகாயம் எல்லாத்தையும் நம்ம ஏழ்மையாக இருக்கிறதுக்காக படைச்சார். இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ அற்புத அதிசயங்களாக நிறைஞ்சிருக்குது. உப்பு இருக்குது, நமக்கு தேவையான உப்பு இருக்குது, காற்று இருக்குது, உணவுப் பொருள் இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம ஏழையாவே இருக்கணுன்றது இங்கே அவசியம் கிடையாது. பண கஷ்டத்திலே இருக்கிறது நமக்கு அவசியமே இல்லை. ஆனால் பண கஷ்டம் இல்லாத நம்ம முன்னுக்கு வரணும். அது எந்த வழி? அது அந்த வழியில் நம்ம போக வேண்டும், செல்ல வேண்டும். நண்பர்களே, ஏழ்மையிலே பெருகிறது, ஏழையாக பெருகிறது தப்பு இல்லை. ஏழ்மையோடு மறிக்கிறது தான், வாழ்ந்து மறிக்கிறது தான் மகா பெரிய பாவச்செயல், குற்றச்செயல் அப்படின்றது பைபிள். ஒரு மனிதனை ஏழையாவே பிறந்து, ஏழையாவே வாழ்ந்து, ஏழையாவே காசு இல்லாதே சாகிறது, காசு செத்த பிறகும் அவனை பதிக்கிறதுக்கு காசு இல்லாத அலையிறது இங்கே கர்த்தருக்கு அருவருப்பு. அதற்காக படைக்கப்படலை. இந்த அறிவை எதுக்கு கொடுத்திருக்காரு? ஞானம், பகுத்தறிவு இவற்றில் எதுக்காக கொடுத்திருக்காரு? நாம இந்த உலகத்தில் பண கஷ்டம் இல்லாத வாழ்றதுக்கு தான் இந்த அறிவை கொடுத்திருக்காரு. அதை பயன்படுத்தி வளமான வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.